எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம கடந்த ஆகஸ்ட் மாதம் நம்மளோட பண்ணையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஆடி மாதம் ஆரம்பித்த உடனே எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் சீட் ஃபெஸ்டிவல் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த சீட் ஃபெஸ்டிவலுக்கு எங்களுக்கு இன்வைட்டும் அனுப்பியிருந்தாங்க. பக்கத்துலேயே நடக்கிறதுனால சரி போய் பார்த்துட்டு வரலான்னு ரொம்ப சீக்கிரமாகவே போயிட்டோம். 9 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 8:30 மணிக்கெல்லாமே போயிட்டோம். ஸோ எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, குழந்தைங்க கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு ஈவெண்ட்னா எப்படி நடக்கும், அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு குழந்தைங்க கற்றுக்க ரொம்ப ஆசைப்பட்டதுனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். ஸோ அதுக்கு போனதப்போ அந்த ப்ரிப்பரேஷன், டெக்கரேஷன் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. அது எல்லாமே கொஞ்சம் வீடியோ எடுக்க எங்களால் முடிஞ்சது. இந்த நிகழ்ச்சி தளிர் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பு அவலூர்பேட்டையில் நடத்தினாங்க. இதில் இருந்த டெக்கரேஷன்ஸ் முக்கால்வாசி அழகான பழங்கள், காய்கறிகளை வச்சு சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளான ஐடியாவாக இருந்துச்சு. நம்மளோட வீட்டில் நடக்கிற விழாக்களுக்கும் இதே போல் டெக்கரேஷன் நம்ம ஈஸியாகவே பண்ணிடலாம். டெக்கரேஷன்ஸ் நடந்துருக்கும்போது பாட்டு போட்டிருந்தாங்க. அதுக்காக டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆஸ்கர். இந்த வீடியோவில் முக்கால்வாசி வாய்ஸை நான் கட் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா அதில் பின்னாடி பாட்டு போட்டிருந்ததுனால காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரும். ஆல்ரெடி நிறைய காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ் நமக்கு யூடியூப் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை நான் ஃபுல்லாகவே ரெடியூஸ் பண்ணிடுறேங்க. ஒவ்வொரு கடையாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திறக்க ஆரம்பித்தாங்க. ஒரு கடை எப்படி வைக்கிறாங்க, எப்படி செட் பண்ணுறாங்க, அந்த கொண்டு எல்லாமே குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் பூச்செடிகளோட விதைகளை கலெக்ட் பண்ணலாம் சொல்லிவிட்டு பூச்செடிகளை பார்த்து தேடி தேடி எடுத்துகிட்டு இருந்தோம். கடந்த 2-3 வருஷமாக இந்த மாதிரி விதை திருவிழாவுக்கு போகும்போது நான் பார்த்த விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. முன்னாடியெல்லாம் விதைகள் ஒரு பிளாஸ்டிக் பைலையோ ஒரு பேப்பர்லேயோ போட்டு வச்சுருப்பாங்க. என்ன விதைன்னே தெரியாது, பேர் மட்டும் எழுதியிருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நல்லா ஃபோட்டோ எடுத்து அந்த விதை எத்தனை நாளைக்கு வளரும், எந்த பட்டத்தில் போடலாம், எவ்வளோ நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்பைரி டேட் கொண்டு எல்லாமே போட்டு பிரிண்ட் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. இதனால் வாங்குறவங்களுக்கும் ஒரு தெளிவாக நிறைய கேள்விகளை அந்த கடைக்காரர்கிட்ட கேட்காம அவங்களே பார்த்து முடிவு எடுத்துக்கிற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இதே போல் எல்லா கடையிலையுமே இந்த மாதிரி மாற்றங்கள் நிறைய இருந்துச்சு. இந்த திருவிழாவில் உணவு இலவசம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், உணவு எப்போவுமே இலவசமாக தான் இருக்கணும். அதை இந்த ஆர்கனைசர்ஸ் எப்போயுமே ஃபாலோ பண்ணுறாங்க. அதே போல் கைவினை பொருட்கள், பனை ஓலையில் செஞ்ச நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இது மண்ணிலேயே செஞ்ச நகைகள் குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டோடனே கொஞ்சம் டைம் ஆக ஆக புது புது கடைகள் வர ஆரம்பிச்சிது. எல்லாத்தையும் குழந்தைங்கள் ஆர்வமாகவே பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பக்கத்தில் இளவட்ட கல்லுன்னு சொல்லிட்டு சின்ன பசங்க எல்லாமே ஒரு கல்லை தூக்கி வச்சு அழகாக சுற்றிட்டு இருந்தாங்க. இங்கே ஃபார்மில் யூஸ் பண்ணக்கூடிய மெஷினரிஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு விதைகளை வாங்கிட்டு கையோடு அப்படியே நட ஆரம்பிச்சிட்டோம். வீடியோவை புதுசாக பார்க்குற நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி விதைகளை வாங்கிட்டு அதை கொஞ்சமாக விதைச்சி அதை வளர்த்து அதை காய்கறி ஆக்கி அதை சாப்பிட்றது ரொம்பவே ஒரு அடிக்டிவான ஒரு விஷயங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் நிறுத்த முடியாது. அதை மறுபடியும் பண்ணணும்னு ஆர்வமாக போயிட்டு இருப்பீங்க. இது கஷ்டப்பட்டு பண்ணலை, இஷ்டப்பட்டு ரொம்ப பொறுமையாக ஜாலியாக பண்ணிகிட்ருக்கோம். அதனால் யாரும் வருத்தப்பட வேண்டாம். நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தது இந்த மாதிரி ஒரு மஞ்சள் மூங்கில் நம்மளோட ஃபார்மில் வைக்கணும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதோடய விலை எல்லாமே 250, 300, 350 அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் நான் பெருசாக அதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அதை வாங்கிட்டு வரணும்னு நினைக்கல. ஒரு நாள் ரோட்டில் போயிட்டுருக்கும்போது பார்த்தோன்னா ஒரு ஸ்கூலில் இந்த பேம்பு இருந்துச்சு. அதை அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால அதை வெட்டி தூக்கி எறிஞ்சிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் பில்டிங் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் போகும்போது பார்த்தா இந்த மூங்கில் அழகாக ரோட்டில் தூக்கி போட்டுருந்துச்சு. பார்த்தா முளைப்பு எல்லாமே இருந்தது. சரி நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ரொம்ப நாள் ஆசையை இப்போ நிறைவேற்றிக்கலாம்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அது பார்க்க தாங்க சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பயங்கர வெயிட்டாக இருந்தது மண்ணோடு சேர்த்து. அதுவும் இல்லாமல் இதை எனக்கு தனியாக பிரித்து எடுக்கிறதே தெரியல. ரொம்ப ஹார்டாக இருக்குது. உள்ளே கத்தி வச்சு துண்டு துண்டாக வெட்டி தான் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஏன்னா இதை துண்டு துண்டாக வெட்டிட்டோன்னா அதுக்கப்புறம் இது வளராமல் போச்சுன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேஸ்ட்டாக போய்டுமே சொல்லிவிட்டு அதை 2 துண்டு ஆக்கிட்டு ஒரு துண்டு அப்படியே வச்சுட்டேன்.
இன்னொரு துண்டை வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டு ஒரு 3 செடியாக்கி தனியாக வந்து ஒரு நட்டுட்டேங்க. இது வந்து என்னோட ரொம்ப நாள் ஆசை. இந்த பர்டிகுலர் பேம்பு வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் பக்கம் போகும்போதெல்லாம் வந்து சரி ஒரு கிளை உடச்சிட்டு போய் நம்ம வீட்டில் வைக்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த ஆசை வந்து தானாகவே நிறைவேறிடுச்சு. நம்மளோட கனவுகள் கட்டாயமாக ஒரு நாள் மெய்ப்படும் அப்படின்றதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அதனால் வந்து எந்த கனவும் சின்னது பெருசுன்னு இல்லை, கனவு கண்டுகிட்டே இருங்க, ஒரு நாள் உங்களோட கனவும் நிஜமாகும். நம்மளோட பண்ணையில் கோழிகளோட அட்டகாசம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு கோழியை ஒரு கட்டத்தில் எல்லாமே பிரியாணி ஆக்கியாச்சு. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு சப்ஸ்கிரைபர் ராஜி அக்கா யூடியூப்பில் அந்த அக்கா வந்து என்னோடய கோழிகளை நீங்கள் கட்டாயமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அன்பாக பாசமாக ஒரு 3 கோழி குஞ்சுகளே எனக்கு கொடுத்துட்டாங்க. அதை கொண்டு வந்து வளர்த்து இப்போ ஒரு 25 கோழிக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் அதுங்க எல்லாம் நைட்டில் உட்காரதுக்காக ஒரு சின்னதாக ஒரு இடம் பண்ணலான்னு சொல்லி இருக்கிற மூங்கில் கட்டையை வச்சு அவங்க உட்காரத்துக்கு ஒரு சின்ன இடம் பண்ணிகிட்ருக்கோம். கோழிகள் அதிகமானாலே என்ன பிரச்சனைனா இருக்கிற தோட்டத்தில் எங்கேயுமே வந்து செடிகளை வைக்க விட மாட்டாங்க. அதனால வீட்டுக்கு பக்கத்தில் எதுவுமே வைக்காமல் இப்போ நம்மளோட புது கார்டனை வந்து ஃபுட் ஃபாரஸ்ட் பக்கத்துலேயே வச்சாச்சு. செகண்ட் ஃபுட் ஃபாரஸ்ட் பக்கத்தில் நம்ம வந்து புது கார்டன் செட்டப் பண்ணுறோங்க. நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி டபுள் டிங்கிங் மெத்தடில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மண்ணை உழுதுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற மண்ணை கொத்தி எடுத்து ஆழமாக இருக்க மண்ணை எடுத்து மேலே போட்டு ரைஸ்டு பெட்ஸ் பண்ணி அதில் வந்து எரு மக்கி போன மல்ச்சு எல்லாமே போட்டு மூடி வச்சு ஒரு மாதம் மழையில் நனைய விட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து அதில் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான காய்கறிகளை பயிர் வச்சுக்குவோம். இதுதான் நாங்கள் சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். நல்லாவே எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி புதுசாக வந்து கார்டன் பெட் போடும்போது என்னோடய கார்டன் பெட் எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லாமல் கோணலாக இருக்கும். எப்படா மற்றவங்களாம் வந்து நேராக போடுறாங்க, நமக்கு மட்டும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் வந்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஆனால் எல்லாமே வந்து ஒரு சிம்பிளான டெக்னிக் யூஸ் பண்ணாலே வந்து ரொம்ப சூப்பராகவே நம்ம பண்ணிடலாம். இது வந்து ஈஸியாக வந்து ஒரு கயிறை எடுத்து 2 கட்டையில் கட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக இழுத்து பிடிச்சி அடித்தோம்னா ஒரே நேர்கோட்டில் நம்ம அழகாக கார்டன் பெட்டை போட முடியும். இந்த மாதிரி சின்ன டெக்னிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கார்டன் பெட் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு தான் நம்ம செய்யணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே செய்ய பொறுமையாக நம்ம கற்றுக்கலாம். அடுத்து நம்மளோட கார்டன் பெட்ஸுக்கு தேவையான முயல் எருவை வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. எங்ககிட்ட முயல் இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்மளால் ஒரு கார்டன் பெட்டை செட்டப் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த முயல் எரு வந்து ஃபுல்லாகவே மக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம டேரெக்டாகவே எடுத்துகிட்டு போய் நம்ம கார்டன் பெட்டில் போட்டுக்கலாம். அந்த முயல் எரு சின்ன ரவுண்டாக இருக்கிறதுனால அதில் அழகாக வந்து நமக்கு தேவையான பாக்டீரியாஸ் எல்லாமே அழகாக போய் உட்காந்து அது ஒரு வீடு மாதிரி வச்சுட்டு நல்லாவே வந்து பயிர்கள் நல்லா கிளம்பி வருங்க. What are you doing, Oscar, there? இயற்கை விவசாயம் பண்ணணுன்னா மாடு வச்சுருந்தா அதோட சாணியை வச்சு இயற்கை விவசாயம் ரொம்ப அழகாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்ம வீட்டு தோட்டமோ மாடி தோட்டமோ இல்லை நமக்கு தேவையான சின்ன தோட்டம் போடும்போது இந்த மாதிரி ஒரு 3 முயல் நம்ம வச்சுருந்தா போதும். நம்ம காய்கறி தோட்டத்துக்கு தேவையான உரம் வேறு எங்கேயும் போத்தாவில் அந்த முயலோட எருவை போட்டே நம்ம காய்கறியை ரொம்ப சூப்பராக பண்ணலாம். இது என்னோட சொந்தமான அனுபவங்க. இப்போது நம்மளோட கார்டனை வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேருந்து கழனிக்கு மாற்றிட்டதுனால நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்து கையில் தூக்கிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் பைக்கில் வச்சு மூட்டையாக கட்டி கொண்டு போய் நம்மளோட கார்டனை செட்டப் பண்ண போகிறோங்க. இப்போ நான் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா முயலோட எருவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த கார்டன் பெட்டோட நடுவில் கொட்டிட்டு அதை சுற்றி மண்ணை வச்சு மூடிடுவாங்க. இந்த மாதிரி மூடுறதுனால என்ன ஆகும்னா மண்ணில் இருக்க பாக்டீரியாவும் முயலோட எருவில் இருக்க பாக்டீரியாவும் மழை தண்ணியோட ஊறி நல்லாவே வந்து அந்த மண்ணுக்கு சத்துக்களை எடுத்து கொடுப்புங்க. நம்ம இப்போ இந்த மாதிரி உரம் வைக்கிறது எல்லாமே வந்து செடிங்களுக்கு கிடையாது, மண்ணில் இருக்க பாக்டீரியாவுக்கு.
ஒன்ஸ் அந்த மண்ணில் இருக்க ஆர்கானிக் கண்டென்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னாலே அதில் பாக்டீரியாஸ் ரொம்ப நல்லாவே வளருவாங்க. அந்த பாக்டீரியா தான் மண்ணில் இருக்கிற செடியால் அப்சார்ப் பண்ண முடியாத மினரல்ஸை அப்சார்ப் பண்ணக்கூடிய ஸ்டேட்டில் மாற்றி தருவாங்க. அதனால் என்றைக்குமே செடிக்கு உரம் வைக்காதீங்க. உங்களோட மண்ணுக்கு அதில் இருக்க பாக்டீரியாவுக்கு சாப்பாடு போடுங்க. இந்த மாதிரியான களை குச்சிகள், அதுக்கப்புறம் இலை சருகுகள், வுட் சிப்ஸு, இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் போடலாம். கரும்பு சக்கையை போடலாம், இல்லைனா புல் வெட்டி போடலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குதோ அந்த மாதிரி போட்டு நம்ம மூடி வச்சிட்டோன்னா அதில் அழகாக பூஞ்சனும் பாக்டீரியாவும் நல்லாவே வளரும். அந்த பாக்டீரியாக்கள் அது சாப்பாட்டை இந்த ஆர்கானிக் மேட்டர் எல்லாமே பிரேக் டவுன் பண்ணும்போது அது கூட சேர்த்து மண்ணில் இருக்கிற பாக்டீரியாவும் மண்ணில் இருக்கிற நைட்ரஜன், பாஸ்பரஸ் எல்லாத்தையுமே செடி அப்சர்வ் பண்ணக்கூடிய ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குங்க. இதுதான் ஒரு சிம்பிளான ட்ரிக்கு, எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட மாட்டுக்காக வாங்கின வைக்கோல், போன வருஷம் வாங்கின வைக்கோல் கொஞ்சமாக மழை தண்ணி பட்டு இந்த மாதிரி பூஞ்சை காளான் வந்ததுனால அதை மாடு சாப்பிடாது. அதை எடுத்து நம்மளோட தோட்டத்துக்கு பயன்படுத்திக்கிறோம். ஒரு சில நேரத்தில் வேறு எதுவுமே இல்லைன்னா புது வைக்கோல் கட்டு கூட நான் பயன்படுத்தியிருக்கேங்க. இந்த மாதிரி வைக்கோல் கட்டை வச்சு போடும்போது என்னன்னா நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாகும். மழை ஸ்டார்ட் ஆன உடனே நம்மளோட புது கார்டனுக்கு ஒரு வேலி மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த மெக்சிகன் சன்ஃப்ளவர் செடியை கட் பண்ணி அதை நட ஆரம்பிச்சிட்டோம். இந்த செடி ஒரு நல்ல மூடாக்குங்க. நல்லா புதர் மாதிரி வளரும். வளரும்போது நம்ம வெட்டி வெட்டி போட்டோன்னா அழகாக மண்ணுக்கு சத்தாக மாறிடும். ரொம்ப சிம்பிளாக வளரும். தண்ணி அந்த அளவுக்கு தேவைப்படாது. நம்ம மழை பெய்யும் போது வச்சிட்டோம்னா அதுதான் அழகாக வளர்ந்துடும். எப்போல்லாம் மழை பெய்யுதோ மழை பெய்யும்போது நல்லா தமன்னு சூப்பராக பச்சை பச்சைன்னு வளர்ந்துடும். அதோட இலைகளை நம்ம வெட்டி நம்மளோட தோட்டத்துக்கு போட்டுக்கலாம். இப்போது எங்களோட பழைய தோட்டத்தில் இருந்த அந்த மெக்சிகன் சன்ஃப்ளவர் எல்லாமே குச்சி குச்சியாக கட் பண்ணி நம்மளோட தோட்டத்தை சுற்றி நம்ம வரப்பு ஓரங்களில் மழை காலத்தில் நட்டுருவோம். இது கொஞ்ச நாள்லேயே தழை விட்டு சுற்றி நல்ல ஒரு புதர் செடி மாதிரி வந்துடும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா வெளியே இருந்து பன்னியோ முயலோ எதுவும் உள்ளே வராத அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அப்படியும் அந்த ஓட்டையில் வந்துச்சுன்னா அதை நம்ம மீன் வலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி அதையும் மறைக்க ட்ரை பண்ணுறோங்க. Don't step on the bed, sir. Walk like this. What is that? Glass. How to put bar? Just and how? Spread it little. Yes. It means that. மூங்கில் செடி ஃப்ரீயாக கிடைச்ச முறையே நமக்கு திடீர்னு பார்த்தா ரோட்டில் ஆலோவேரா நிறைய கிடந்ததுங்க. Aloe vera. Where are you going to plant now? We'll find a place. Yeah. யாரோ ஒருத்தர் வீட்டை க்ளீன் பண்ணும்போது இந்த செடிகள் எல்லாமே பிடுங்கி ஓரமாக போட்டாங்க. நான் அதை எடுத்துகிட்டு aloe vera வந்தேன். soap right now. I'm not sure. A small differential covers I prepared there
A new batch. பெருசாக இருந்த செடியெல்லாம் டைரெக்டாகவே தோட்டத்தில் நட்டாச்சு. சின்னதாக இருந்த செடிகளை கவரில் போட்டு நர்சரியில் வச்சுட்டோம். இப்போ நம்ம பார்க்குற செடி வந்து அவகடோ செடி. இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. இந்த அவகடோ வந்து ஆரோவில்லில் இருக்கிற மதர் அவங்களோட கையால் நட்ட மரத்துலேருந்து கிராஃப்ட் பண்ணி எடுத்த செடி. என்னோடய ஃப்ரெண்டு, ஆரோவில்லில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு இதை வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ அதனால் இதை வந்து ஸ்பெஷலாக இருக்குது எனக்கு. Stand there and take one video of how this. Don't escape, I want to change. அடுத்து நம்மளோட ட்ரீ ஹவுஸ்க்கு ரீஃபர் கட்டை வாங்கிட்டு வந்து மேலே வந்து அந்த ஃப்ளோருக்கு வந்து ரெடி பண்ண போகிறாங்க. Who made the wheel? Drug one. என்னோடய ஃபஸ்ட்டு பையன் தேஜஸ்க்கு இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. புதுசாக ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு சைக்கிள் பண்ணணும், ஒரு ஸ்கூட்டர் பண்ணணும், ஒரு கார் பெட்டு பண்ணணும், அந்த மாதிரி வந்து நிறைய ஐடியாஸ் மைண்டில் வச்சுட்டு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருப்பான். ஸோ அவனுக்கு வந்து இந்த மாதிரி டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது, அவனையும் இன்வால்வ் பண்ணும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக, யாருமே சொல்லாமல் அவனே வந்து எல்லா கட்டையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு எடுத்து கொடுத்து, கஷ்டமாக இருக்கும் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கூட இல்லை இல்லைப்பா ஈஸியாக தான் இருக்குது, வெயிட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவனே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஒரு விஷயம் நம்மளோட குழந்தை வந்து புதுசாக கற்றுக்குறானேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. Recording you? Dheeraj, tap the bar.
We want to be. What? Cut! Some more what? What? Everybody run. இதான் நினைக்கிறேன். கடந்த 2-3 வருஷமாக எங்களுக்கு தேவையான சோப்பை நாங்களே பண்ணிக்கிறோம். முதல்ல ஆரம்பிக்கும் போது வெறும் தேங்காய் எண்ணெய் வச்சு சோப் செய்ய ஆரம்பித்தோம். அந்த சோப் ரொம்ப ட்ரையாக இருக்கும், நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ரஃப்பாக மாற்றும். அந்த ஒரு விஷயத்தினால வெறும் தேங்காய் எண்ணெய் வச்சு மட்டும் பண்ணாமல் ஆலிவ் ஆயில், கேஸ்டர் ஆயில், கொக்கோ பட்டர், ஷியா பட்டர் இந்த மாதிரியான மாய்ஸ்சரைஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு சோப் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு முறை எங்களுக்காக சோப் செஞ்சுக்கும் போதும் அந்த சோப்பை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி இப்போ வந்து பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சோப் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நாங்கள் பயன்படுத்துறது இல்லாமல் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே கொடுத்து எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்றதுனால இப்போ நம்ம வெளியவும் கொடுத்துட்ருக்கோம். எங்களை பார்க்கறதுக்காக எங்கள் வீட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுறது இந்த சோப்பை தான். ஒரு வாட்டி அதை யூஸ் பண்ணி குளிச்சுட்டு என்னங்க இது இவ்வளோ சூப்பராக இருக்குது, எங்கே வாங்குறீங்க இந்த சோப்பு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைங்க இது நம்மளே தான் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. எங்களுக்கும் கொடுங்க அப்படின்வாங்க. நாங்கள் சொல்லுவோம் இல்லைங்க இப்போதைக்கு வந்து இல்லை, இந்த சோப்பு வந்து நம்ம பண்ணோன்னா ஒரு 1 மந்த் ஆகும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு, அது வரைக்கும் வந்து அது கட்டி ஆகிறதுக்காக நம்ம விடணும், எங்ககிட்ட வந்து எங்களோட தேவைக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அந்த மாதிரி இல்லைன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் எங்களுக்கான சோப் பண்ணும்போது ஒரு 5 சோப் 6 சோப் எக்ஸ்ட்ராவாக பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி விசிட்டர்ஸ் வரும்போது அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட சோப்பை வந்து நம்ம வெளியே கொடுக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி எங்களோட ஷாப்பில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர்ஸாக இந்த சோப் இருக்குங்க. வாங்கி யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. இந்த சோப்பில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், மேஜிக் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு எதுவுமே இல்லைங்க. எல்லாமே அந்த ஆயிலோட பிளெண்டு தான் காரணம். ஆலிவ் ஆயில் பொதுவாகவே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே ஷியா பட்டரும் கொக்கோ பட்டரும் இருக்கிறதுனால ரொம்ப சூப்பர் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மற்ற சோப்புக்கு நீங்கள் போகவே மாட்டீங்க. ஒவ்வொரு வருஷமும் எங்களோட ஃபுட் ஃபாரஸ்ட்லேருந்து புதுசாக மரங்கள், காய்கள், பழங்களை கொடுக்க ஆரம்பிச்சிது. அந்த லிஸ்ட்டில் இந்த வருஷம் எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மரம் வந்து நாவல் பழ மரம். இந்த நாவல் பழ மரத்தை வந்து நாங்கள் ரோட்டில் போகும்போது நாவல் பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதோட கொட்டையை கொண்டு வந்து சும்மா வச்சோங்க. ரொம்ப சூப்பராகவே வந்து ஒரு 4 வருஷத்துலேயே அழகாக காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மரத்தை நான் பூ பூக்கும்போது நான் பார்க்காமலே விட்டுட்டேன். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா என்னடா கீழே என்னமோ ரவுண்டாக இருக்கே ப்ளூ கலரில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாவல் பழம் இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு எட்டி பார்த்தா ஆஹா இது நாவல் மரம் நம்ம நட்டோமே அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஞாபகமே வந்துச்சு. உடனே என்ன பண்ணுவோன்னா பக்கத்தில் இருந்த வேட்டி, துண்டு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து மரத்தடியில் போட்டுட்டு அந்த மரத்தை உலுக்கி அதிலேருந்து பழத்தை எடுத்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டோங்க. இந்த முறை நாவல் பழம் ரொம்ப ஜாஸ்தியாகவே கிடைச்சதுனால அதிலிருந்து ஜாம், ஐஸ்கிரீம், சட்னி, ஜூஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணோம். அதுக்கான வீடியோ தனியாக இருக்குது, லிங்க் கொடுக்குறேன், வேணா போய் பாருங்கள். Oscar, I'm reminding you are short. Why are you getting up? He shot me. Take the tree. Take the tree. மரத்திலிருந்து அதுவாக பழுத்து கீழே விழுந்த நாவல் பழங்கள் அவ்வளோ இனிப்பாக இருந்துச்சு. நாவல் பழம் ஒரு துவர்ப்பு சுவையோடு இருக்கும், ஆனால் இந்த நாவல் பழம் எனக்கு அவ்வளோ இனிப்பாக இருந்துச்சு. ஆனால் அதே நாவல் பழத்தை நம்ம மரத்துலேருந்து பறித்தோன்னா அது கொஞ்சம் துவர்ப்பு சுவையோடு தான் இருக்குது. இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். துவர்ப்பாக இருக்கிற ஒரு விஷயம் அதுவாக கனிஞ்சதுன்னா அழகாக இனிப்பாக மாறிடுது. Hey, you're my baby goat, come. ஒரு முக்கியமான விஷயம் நான் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். இந்த நாவல் பழத்தை வச்சு நம்ம ஒயின் செய்யலாம். ஒயின் அவ்வளோ சூப்பராக வரும். திராட்சை வச்சு மட்டும்தான் வந்து ஒயின் தயாரிக்க முடியும்னு கிடையாது. நாவல் பழத்தை வச்சு தயாரிச்சோன்னா அந்த ஒயின் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கான வீடியோவை நான் யூடியூப்பில் போடலை, இருந்தாலும் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். Yes. Why someone so hard to smash? Smash into. They are not right here. Oscar, take this one. Yes, smash it. Okay, now daddy can start. இன்றைக்கி நம்ம இந்த நாவல் பழத்தை வச்சு ஜாம் செய்ய போகிறோம் குழந்தைங்களுக்காக. இந்த ஜாம் ரொம்ப சிம்பிள் தான். நாவப்பழத்தை வந்து நல்லா கொட்டை இல்லாமல் எடுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வானலியில் போட்டு நல்லா வேக வச்சுட்டு கடைசியில் கொஞ்சமாக சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கி அது திக்கானதுக்கப்புறம் எடுத்து பாட்டிலில் வச்சுட்டு அதை வந்து நம்ம அழகாக வந்து குழந்தைங்க கேட்கும்போது ஜாம் கொடுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு சிட்டியில் இருக்கும்போது ஒரு டப்பா பாக்கெட்டில் 15 ரூபா 20 ரூபா 30 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ஜாம் வந்து விற்குங்க. அதை வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு ப்ரெட்டில் தடவி நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரியான ஜாம் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடையில் விற்கிற ஜாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கெமிக்கல்ஸ் அதில் இருக்குது, எவ்வளோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் நேச்சுரலாக வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப காஸ்ட்லி எல்லாமே ஒன்றும் கிடையாது. இவ்வளோ சிம்பிளாக பண்ணுற ஒரு விஷயத்த நம்ம ஏன் ஒரு கெமிக்கலை போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு அப்போ தான் புரிய வரும். எங்களோட சேனலில் முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி ஒரு நல்ல விஷயம் மக்களுக்கு போய் சேரணும்னு நிறைய ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு. ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல யூஸ் ஆச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எங்களோட ஃபார்மில் இருக்க ப்ராடக்ட்ஸை வச்சு ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி ரெசிபீஸ் யாரையாச்சும் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்களும் வந்து சந்தோஷப்பட்டுக்குவோம். ஏன்னா நம்மளோட ஒரு வீடியோ யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் மனசு ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். அதனால் கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு கமெண்ட் போடுங்க. Cheers. We can leave it open. Cheers. Look at what I have done. Make a burger and put on both. I'm not gonna put it in.